இன்பத்தை உருவாக்கினாள் பெண், தன்னைத்தானே மெழுகாக்கினாள் பெண், மனிதனை கருவாக்கினாள் பெண், விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் இணையற்ற செல்வம் பெண், இணையற்ற செல்வம் பெண். வணக்கம் குடிலேட்டை நேயர்களே, நான் உங்கள் குடில் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து பெண்கள் தின நாளை வந்து ஒரு இந்தியாவில் மிகவும் பரிச்சயமான ஒரு முக்கியமான எழுத்தாளரை பற்றி தான் பெண் எழுத்தாளரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். VeenaMuthuraman அவர்கள் இதை நம்ம கூட உட்காந்துருக்காங்க. வணக்கம் வீணா அவர்கள். வணக்கம். குடிலேட்டைக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களோட எழுத்தாளர் பயணம் எப்படி ஆரம்பித்தது? சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப படிப்பேன், கதைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிப்பேன். சிலது தான் நமக்கு வந்து எழுத முடிகிற மாதிரி இருக்கும். நம்மளா எழுதுனா இது மாதிரியா, இதோட நல்லாவே எழுதலாமே அப்படின்னு தோணும். சில ஸ்டோரிஸ் வந்துச்சு, அது மெதுவாக எழுதி பார்த்தோம். அப்படி வந்தது தான் ஜேர்னி. ஸோ இட்ஸ் நாட் இதுதான் வாக்கணும் சின்ன பிள்ளைலேருந்தே இதுதான் நான் எழுத்தாளராகவே அப்படின்னு வந்தது கிடையாது. பிளேஸ் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற புக்கு வந்து அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. துருதி அவர்கள் அவரே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு முன்னோடி எழுதியிருக்காரு. அமித் வந்து அவரை நான் மீட் பண்ணது வந்து ஒரு ரைட்டிங் ஒர்க் ஷாப் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி கல்கட்டாவில் இருக்கும்போது, அங்கேருந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒரு 10-15 பீப்புள் இருந்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் ஒரு 2 வீக் ஒர்க் ஷாப் அது. அப்போ இந்த கதைகள் எல்லா கதைகள் இல்லை, 2-3 கதைகள் அந்த ஒர்க் ஷாப்புகளில் வந்து ஒர்க் பண்ணி படித்தப்போ அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவரை வந்து இந்த கடைசியில் அது பப்ளிஷ் பண்ணும்போது வந்து அவர் நான் படிச்சுட்டு அதுக்கு எழுதுறேன் வேணா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி தான் அதில் வந்துச்சு. ரொம்பவே நல்லா கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணி அவரோட ஒப்பீனியன் கரெக்டாக சொல்லி ஹெல்ப் பண்ணார். சொல்லுங்கள், இந்த புக்கு பற்றி ரீடர்ஸ் மத்தியில் நல்ல ஒரு ரேட்டிங் இருக்குது. இது ஏன் இந்த புக்கு எழுதினேன், ஏன் இதோட ஐடியா வந்துச்சு அப்படின்னா, இது வந்து நான் வந்து ஐ வாஸ் பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் கேரளா, ட்ரிவாண்ட்ரம். ஆனால் வந்து அப்பா அம்மா வந்து தே ஆர் ஒரிஜினலி ஃப்ரம் செட்டிநாடு, இந்த பார்டர்ஸ் ஆஃப் செட்டிநாடு, புதுக்கோட்டை, காரைக்குடி அந்த ஏரியாவில். தே ஆர் ஃப்ரம் 2 small villages. Summer அங்கே அட்லீஸ்ட் a month or 2 I have spent there. As I grew up, that place also grew up. அதுவும் ஒரு அதோட பேஸில் போயிட்டு இருந்தது. ஸோ அட் ஒன் பாயிண்ட் இது ஒரு 2006-2007 இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் விசிட் பண்ணும்போது எனக்கு ஜஸ்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு, திஸ் இஸ் க்ரோயிங் அப் டூ ஃபாஸ்ட். இப்போ இருக்க இதோட லைஃப் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டே 10 years 20 years ஃப்ரம் நவ். கேன் ஐ டேக் அ ஸ்னாப்ஷாட் ஆஃப் திஸ்? இதை வச்சு தெர் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸை வச்சு நம்ம கதை எழுதுனா தட் வில் ரிமெயின் அஸ் அ ஸ்னாப்ஷாட் இன் டைம். யாரை எப்போ படித்தாலும் அவங்களுக்கு வந்து இது ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு லைஃப் ஒரு லைஃப் ஸ்டைல் இப்படி இருந்திருக்கு, ஒரு கல்ச்சர் இப்படி இருந்திருக்கு. இப்படி ஒரு நினச்சி தான் நான் ஸ்டார்டட் ரைட்டிங். நினைக்கும் போது ஒரு புக்கை எழுதணும்னு நினைக்கல, 2-3 கதை எழுதி பார்ப்போம், எப்படி வருதா, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா, அதில் ஏதாவது பொட்டென்ஷியல் இருக்குதா அப்படின்னு எழுதினேன். பட் ஓரளவுக்கு ஒரு 3-4 கதை எழுதும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஐ திங்க் ஐ கேன் ரைட் மோர். நிறைய இன்சிடென்ட்ஸ், நிறைய பீப்புள். இது பார்ட்லி வந்து ஃபிக்ஷன், பட் பார்ட்லி வந்து இட்ஸ் ஃபிக்ஷன் பட் ட்ரிகர்ட் பை சம்திங் ரியல் தட் மைட் ஹவ் ஹேப்பன்ட். எல்லா ஸ்டோரிஸுமே 13 ஸ்டோரிஸ் இருக்குது. எல்லா ஸ்டோரிஸுமே தெர் 1 or 2 இன்சிடென்ட்ஸ் ஒரு 1 or 2 பர்சனல் டச்சஸ் அதுலேருந்து வந்தது தான். அப்படி தான் அந்த புக் வந்துச்சு. ஓகே, நீங்கள் வந்து இப்போ இந்த புக்கே வந்து இந்த கதையிலே நான் படித்ததுலேருந்து சொல்கிறேன். லைக் ஒவ்வொரு தமிழ் மாத காலத்திலேருந்து வந்து தீபாவளியிலேருந்து தொடங்கி தமிழ் மாத 12 மாதமும் தொடர்ந்து ஒவ்வொரு கதையாக நீங்கள் இருக்கீங்க.
ஒரு கிராமம் ஒரு வில்லேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஓவர் த சென்ச்சுரிஸ் சீசன்ஸ் ஆர் எவ்ரிதிங். அதாவது அவங்களோட லைஃப்பை அவங்க என்ன க்ரோ பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரில், என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க, எந்த காடுக்கு படைக்கிறாங்க, அது எல்லாமே இட்ஸ் வெரி டிபெண்ட் ஆன் எந்த மாதம் எந்த சீசன் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் வந்து இப்போது நம்மளோட இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் என்ன ஆகுதுன்னிங்கன்னா வி ஒன்லி செலிப்ரேட் ஃபெஸ்டிவல்ஸ், மற்றதெல்லாம் மறந்துடுறோம். So it's in some way saying that there is a history to this, there is a reason for this. இந்த மாதம் ஏன் வந்து நம்ம தீபாவளியில் கொண்டாடுறோம், இந்த மாதம் மார்கழி மாதத்தில் நம்ம ஏன் வந்து பெரிய ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறது இல்லை. இட்ஸ் பிகாஸ் that is when you have to harvest so that you can have the crop ready for Pongal. And that's why we celebrate Thai as a very auspicious month and start in Pongal. It's not because of anything else, it's very related to season and month. அதனால அப்படின்னு எனக்கு ஒரு திங்கிங். அதனால ஐ தாட் ஒரு மந்த்தை எடுத்துக்கிட்டு அங்கே அப்போ என்ன நடக்குது, இப்போ வந்து இலைவேனல் காலம்னாலும் வேனல் காலம்னாலும் ஹவு டு பீப்புள் இன் சம் வேஸ் ரியாக்ட் டு வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த சீசன், நேச்சர் அண்ட் பீப்புள் கம்மிங் டுகெதர் அப்படின்னு ஒரு திங்கிங்கில் இருந்தது. அதனால வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்டோரி அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த மால்குடி டேஸ் பார்ட் 2.0 மாதிரி தான் வந்து நினைக்கிறாங்க. அது வந்து அந்த லாங்குவேஜ் அந்த ஒரு சிம்பிள் டச், இது வந்து ரொம்பவே இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் புக் டு ரீட், யார் வேணாலும் படிக்கலாம், அந்த ஒரு ஆக்சசிபிலிட்டி இருக்குது. அது வந்து கிளியர்லி மால்குடி டேஸோட இன்ஃப்ளூயன்ஸ், அண்ட் R.K. Narayanan இஸ் அ கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தட். அதோட சிம்பிளாக எழுதினாலும் சில திங்ஸ் டீப்பாக இருக்கிறத எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுல வந்து ஐ திங்க் ஹீஸ் அ மாஸ்டர் ஆஃப் தட் ஜான்ர். அதனால வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனால் தெர் ஆர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸஸும் இருக்குது. இன் த சென்ஸ் தட் இந்த வேர்ல்டு வந்து இட்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் அயனார்பட்டி, அந்த வில்லேஜ் ஒரு இமேஜினரி வில்லேஜ் வச்சுருக்கேன். அந்த வில்லேஜ் இஸ் நாட் குவைட் மால்குடி. ஏன்னா மால்குடியில் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் தெர் இஸ் நோ, ஐ ஹேவன்ட் சீன், தெர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் காஸ்ட். But for all the places that we grew up in, that is not true. We all know that is not true. So you cannot ignore things like that. You have to put in. So, but I am also in some ways an outsider. நான் வந்து அங்கே லிவ் பண்ணது கிடையாது. ஸோ நான் பார்க்குறது தான் நான் சொல்ல முடியும் தவிர அது. ஸோ ஐ கான்ட் பி டெஃபினிட்டிவ் அபவுட் தட். அதனால ஒரு ஸ்லைட்லி அவுட்சைடர் வியூ. ஆனால் வந்து நம்ம லெட்ஸ் நாட் இக்னோர் ஆப்வியஸ் திங்ஸ். ஸோ அது மாதிரி சில டிஃப்ரென்சஸ் எல்லாம் இருக்குது. ஐ ட்ரை டு பிக்சர் இட் இன் இஸ் என்டையரிட்டி ராதர் தேன் ஜஸ்ட் சேயிங் இது மட்டும் அது மட்டும் அப்படி இல்லாமல். ஓகே. ஸோ இந்த புக்கில் நீங்கள் ஒரு சாப்டர், எனக்கு பிடிச்ச சாப்டர் என்னென்னா வந்து த பொசஸ்ட் அப்படின்னு ஒரு சாப்டர். அந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து காக்கா காக்க கடவுள் காக்கன்னு முருகனோட பாட்டல் இருந்துட்டு, பட் அதுலேயே அடுத்த லைன்லேயே வந்து ஒரு கேள்வி ஒன்று இருக்குங்க, ஏன் முருகன் மட்டும்தான் இதுக்கு வந்து காப்பாற்றுவார், அல்லா வந்து காப்பாற்ற மாட்டாருன்னு. ஆனால் அதையும் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு பதில் சொல்கிற மாதிரி வந்து அல்லா ஓகே எனக்கு அல்லா பாட்டு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் நான் பாடிக்கிறேன், ஏன்னா எனக்கு வேண்டியது வந்து அது பயம்தான் போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆலமரத்தில் கோஸ்ட் இருக்கும், ஆவி இருக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு இருக்கிற அந்த கிராமத்து இதையும் இதுட்டு அதை நம்ம வந்து உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அது இட்ஸ் ரியலி ஆசம். லைக் ரொம்ப நெகிழ்வான பட் ஆனால் வந்து ரொம்ப கண்ணை திறக்கும் ஒரு சிந்தனையாகவும் ஒரு கருத்தாகவும் இருக்குது. அது எப்படி கொண்டு வந்தீங்க? இட்ஸ் ஆக்சுவலி நீங்கள் படித்ததில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் அந்த ஸ்டோரி சூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா. ஏன்னா வந்து that ஸ்டோரி ஸ்பெசிஃபிக்லி இஸ் வெரி பர்சனல். எங்கள் அப்பா வந்து ஹி ஆல்வேஸ் சேஸ், சின்ன பையனாக இருக்கும்போது ரொம்ப பயப்படுவார். ஸ்கூலுக்கு நடந்து போகிறது வந்து 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் 7 வயசு வரைக்கும் அவரை ஸ்கூலுக்கே அனுப்பலை. ஏன்னா இவன் பயப்படுவான், கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லுவார். அண்ட் கோஸ்ட்னு அவருக்கு ரொம்ப பயம். பட் ஆன் த அதர் ஹேண்ட் ஹீ இஸ் நாட் அ பிலீவர். பெருசாக கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. பட் ஹீ நோஸ் ஆல் த சாங்ஸ்.
இப்போ காக்கா காக்கெல்லாம் ஃபுல்லாகவே ஒரு லைன் விடாமல் he knows because as a young child that is what he learned. I mean these are the things that he learned to overcome fear and to keep away from superstition. So இது மாதிரி சில கதைகள் அவர் சொல்லியிருக்காரு. பட் ஆல்சோ இன்னொரு என்னென்னா அவரோட ஒரு ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து a very good friend who's also a very good family friend now. It's a person I know very well. His name is Syed Ibrahim, who actually did live in a village that is far away, and it's this is adilirundu that is the origination of that story. Adu engyo poidichu idu engyo podunu veinglan, but that is where that came from. Okay, super. And அந்த கதையில கட்டப்படி இந்த காக்கா காக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் he will வாய்ப்பாடு சொல்ல ஆரம்பிப்பாரு. Because he used to always say இதெல்லாம் இருந்தாலும் I used to be very good at math, எல்லா வாய்ப்பாடும் கரெக்டாக சொல்லுவேன். So I thought why not, I will try that. இந்த புக்கு வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கீங்க, இதோட தமிழாக்கம் வருமா இல்லை இதோட? எனக்கு இன்ட்ரெஸ்ட் நல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒரு பப்ளிஷர் கிடைச்சா ஷுவராகவே பண்ணும். எனக்கு வந்து ரொம்ப ஆசை அப்படி பண்ணுன்ட்டு. 2-3 பப்ளிஷர் வேற பேசிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ வருமா இல்லையான்றதெல்லாம் தெரியாது. நல்ல டிரான்ஸ்லேட்டர் கிடைச்சா சொல்லுங்க. கண்டிப்பாக நேயர்களே, நீங்கள் ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டர்னா ப்ளீஸ் கான்டாக்ட் குடிலேரட்டை. மால்குடி டேஸ் 2.0 மாதிரி ஒரு கதை வந்து நம்ம கையில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப லிட்ரரியான சிட்டி இது. ஐ மீன் ஒன் ஆஃப் த மேஜர் புக் ஃபெஸ்டிவல் எடின்பரா புக் ஃபெஸ்டிவல் நடக்கும் ஆகஸ்ட்டில். அது இல்லாமல் வந்து இந்த ஊரில் நான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்றுன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே ஐ ஹெட் ஏதோ டாக்ஸியில் ஐ வாஸ் கோயிங் சம்வேர் எங்கேயோ. இங்கே வந்து மற்ற ஊரில் இப்போ நீங்கள் லாஸ் ஏஞ்சலஸ் போட்டிங்கன்னா டாக்ஸிக்காரன், இல்லை பாம்பே போட்டிங்கன்னா டாக்ஸிக்காரன் இது ஷாருக் கான் வீடு தான், அமிதாப் பச்சன் வீடுன்னு காமிப்பான். அதே மாதிரி எல்லையில் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து டாக்ஸிக்காரன் வந்து இது ஜே.கே. ரவுலிங்கோட வீடு இங்கே இருக்குது, இது இயன் ராங்கினோட வீடு இங்கே இருக்குது, ரைட்டர்ஸோட வீடு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சிட்டி இது. இட்ஸ் மென்ட் ஃபார் லிட்டரரி பீப்புள் இன் சம் வேஸ். ஜே.கே. ரவுலிங் உங்களுக்கு தெரியும், ஹாரிபாட்டர் எழுதின ஒரு எழுத்தாளர். ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த கதாசிரியர் ஆர்தர் கொனான் டாயில் அவரு பிறந்த ஊரும் வந்து இதுதான். ஜே.கே. ரவுலிங்கோட ஊரும் இதுதான். அந்த விதத்தில் வந்து நம்ம பெருமையான வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் VeenaMuthuraman அவர்கள். அடுத்தது என்னங்க? 8th பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ராஜெக்ட், ஆக்சுவலி 3, பட் ஐ டாக் டு யூ அபவுட் 2 இருக்குது. ஒன்று வந்து விச் இஸ் வெரி இன்னும் வந்து இட் இஸ் நாட் டன் yet. லாஸ்ட் இயர் வந்து ஒரு யூகேல ஒரு க்ரைம் ஃபிக்ஷன் மென்டோர்ஷிப் வந்து அதுக்கு ஒன்று பாட்டாக இருக்கேன். ஐ பீன் ஒன் ஆஃப் த மென்டீஸ் சோசன். அது வந்து ஒரு ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் அ க்ரைம் ஃபிக்ஷன் நாவல் அது எழுதிட்டு இருக்கிறேன். அது வந்து இட் இஸ் செட் இன் கேரளா. Okay, super. So it will be interesting. I mean I don't know whether we will see அது எப்படி இருக்குன்னு தெரியல, இன்னும் முடிக்கல. பட் அது எழுதிட்டு இருக்கேன். ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். It's a genre, science fiction which looks towards the future and historical fiction which looks towards the past. ரெண்டுமே நிறையவே படிப்பேன். இதில் இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன, நீங்கள் படிக்கும்போது இதெல்லாம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்லி எனஃப். அது ஃப்ரெஞ்ச் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் நிறையவே படிப்பேன். இந்தியான்னு வரும்போது எனக்கு பொன்னியின் செல்வன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ இட்ஸ் வெரி பர்சனல் பிகாஸ் சின்ன பிள்ளையிலேருந்து அம்மா வந்து சாம்பார் சாதத்தோட இந்த கதையும் கல்கிலேருந்து படித்து இந்த கதை சொல்லி கொடுத்த எல்லாரும் அம்மாவா நிலாசோர் தான் விட்டுவாங்க. இவங்க அம்மா வந்து பொன்னியின் கல்கி சோறு விட்டுருக்காங்க. அவங்க அந்த வீக்கில் என்ன நடக்குதுன்னு படிச்சுட்டு சரி சாம்பார் சொல்லிட்டாங்க. அதனால இந்த புக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டாக இங்கிலீஷில் வரும்போது ஐ வுட் பி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன் உடனே போய் ஆர்டர் பண்ணி வாங்கி படித்தேன். ரொம்ப அது வந்து டெஃபினெட்லி இன்ஃப்ளூயன்ஸ். என்னோட 2வது புக் ப்ராஜெக்ட் அது வந்து ஐ திங்க் end of this year இல்லை beginning of next year பப்ளிஷ் ஆகுது. அது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். வெரி சிமிலர் செட்டப், ஆனால் ஒரு 1000 years முன்னாடி இதோட ஒரு 1st century AD. அந்த பீரியட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா சவுத் இந்தியாவில் நிறைய ட்ரேட் பிட்வீன் த ரோமன் எம்பையர் அட் தட் டைம் அண்ட் சவுத் இந்தியா. ஸோ மை book is between Rome and India. Okay, super. The old Poompuhar. So there is a bit of Silappatikaram and all in it. I have a few characters from Silappatikaram that come in. I have a Roman character that comes in. So that book is being published by Hachette India. Innu publication agala. So that will be sometime later this year or next year. வந்தா ஷோரா மட்டும் சொல்கிறேன், உங்கள் நேயர்களுக்கெல்லாம் படிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நேயர்களே இவங்களோட அடுத்த இந்த புக்கும் படிங்க. அடுத்த புக்கு வந்து செம சூப்பராக இருக்குது. லைக் ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி வச்சுங்க. ஒரு வந்து பூம்புகார் சிலப்பதிகாரம் காலத்துலேருந்து ரோமன் வாழ்க்கையிலேருந்து இங்கே வந்து தொழில் ரீதியாக வந்திருக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற இதனால ஒரு காதல் கதையா இல்லை ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி. அது என்னென்னா
I'm very interested in civilizations which are syncretic, அதாவது ஒரே கல்ச்சர் ஒரே இது இல்லாமல் places where different people come in and meet and you have a confluence of ideas and culture. So Puhar என்னோட imagination is one such place. Trade, there's people from the east, China landa there is trade, there is North India landa there is people trade, and Rome landa there is trade, Greece landa, Africa landa there is trade. So or imagination, that city, and it's not even an imagination. அன்னைக்கு சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த Canto 5 the 5th chapter இருக்கு, அதுல வந்து that is the only chapter in சிலப்பதிகாரம் that actually talks about the city of Maruvam, the coastal town, Poompuhar oda coastal town. And அதில் வந்து அதோட description is all about foreign traders. ஸோ அதை வந்து நான் நிறைய வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அங்கே செட் பண்ணுற ஒரு ஸ்டோரி இது. அந்த புக்கு பேர் என்னங்க? புக்கு பேர் த கிராண்ட் அனிகட். Because Kallanai also makes an appearance, Karikalan also makes an appearance. Okay, the grand Karikat. It goes from the hero of the story who's a Roman merchant. He travels all the way from Puhar to Kallanai in Trichy, of course. Yeah. Super. So இந்த புக் நீங்க உங்களோட முதல் புக் A Place of No Importance இது ரிலீஸ் பண்ணும்போது வந்து கேரளத்துல இருந்து வந்த இப்போதைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சஷி தரூர் அவர்கள் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த நிகழ்வை பற்றி எப்படி நீங்கள்? சஷி தரூர் வந்து நான் சொன்னேன், நான் பேஸ்ட் இன் ட்ரிவாண்ட்ரம், அப்பா அம்மாலாம் அங்கே தான் செட்டில் ஆயிருக்காங்க, அங்கே தான் இருக்காங்க. அண்ட் ட்ரிவாண்ட்ரம் வந்து எம்பி டாக்டர் தரூர் தான். இட் வெரி சிம்பிள். ஏன்னா அவர் ரொம்ப லிட்ரரி, ஹீஸ் அ லிட்ரரி ஃபிகர். வெயிட் ஓடு வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. It was a very straightforward affair. I mean, Tharur, he's a well-known literary figure. You know, he needs no introduction in the literary world anyway. I just wrote to him and he said yes. It was very simple. So it was not like idho periyor affair madri. I just wrote to him. I just thought seri Trivandrum நம்ம ஊர்ல ரிலீஸ் பண்ணுவோம் அப்படினா யார் இருக்கா? Well, we have an MP who's actually very literary and whose work I have read. So I just wrote to him and it was as simple as that. And it was well attended. I think because family, friends, it's a place I grew up in, so it was nice. It felt like coming home. Okay, super. So அவர் என்ன சொன்னாரு? லைக் புக் படிச்சிட்டு என்ன சொன்னாரு? ஏதா படிச்சாரா? Yeah, I mean he had read a few stories. He again, I think like everybody else, and the R.K.Narayanan Malgudi days reference that he had made, and I'm trying to think now, that was over 3 years ago. He was very complimentary. Super. That's all I will say. Super. Thank you. குடியரசுக்கு வந்து இவ்வளோ நேரம் தந்து உங்களுக்கு பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களுக்காக எதாவது சொல்கிறீங்களா? கதை ஆசிரியர்கள் இல்லை நியூ பட்டிங் ரைட்டர்ஸ்? நேயர்களுக்காக the only thing I would say is படிங்க, read more. யாருன்னு தெரியாது. டோன்ட் வரி அபவுட் இஃப் யூ டோன்ட் ரீட் மீ, பட் ரீட் மோர். அடுத்தது என்னன்னா வந்து லைக் நம்ம பெண்கள் தினத்தினால பெண்களுக்காக ஏதாவது சொல்கிறீங்களா? என்னங்க சொல்கிறது பெண்களுக்காக வேணும்னு சொன்னால் டூ வாட் யூ வாண்ட் டு டூ. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க, அவ்வளோதான். குடிலேட்டை நேயர்களே, என்ஜாய் பண்ணிங்களா? இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் காத்திருக்கு. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடைய எல்லா அப்டேட்ஸும் உங்கள்கிட்ட வந்து சேரும். அதுவரை உங்களிடமே வந்து விடைபெறுவது உங்கள் குடில் கார்த்திக். பாய்.